بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதம் நன்மைகளை வாரி வழங்குகிற மாதம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். முந்தைய சமூகங்களில் வாழ்ந்த மக்கள் அதிகமான ஆயுள் காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக குறைந்த வாழ்நாளை தான் வழங்கியிருக்கிறான். முந்தைய சமுதாய மக்கள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் என்று வாழ்ந்து இறைவனை வழிபட்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மிக குறைந்த நாட்களிலேயே ஆண்டுகளிலேயே பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இது போன்ற மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். குறைவான நல்லறங்கள் செய்தாலும் அதிகமான நன்மைகளை இந்த மாதத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவிற்கு இதனுடைய சிறப்பை இறைவன் உயர்த்தி சொல்லுகிறான் என்றால், திருமறை குர்ஆன் அருளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இரவு இந்த மாதத்தில் இருக்கிறது. அந்த நாள், அந்த இரவு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு இரவுல ஒரு அமலை செஞ்சா 1000 மாதங்கள் அந்த அமலை செய்தால் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற முடியுமோ அவ்வளவு நன்மைகளை அந்த ஒரு இரவிற்கு பகரமாக அல்லாஹ் வழங்குவதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையிலே வர இருக்கிற அந்த ரமலானை முறையாக பயன்படுத்தி அதிலே என்னென்ன பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொன்னானோ அந்த அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தில் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும், அதிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பது குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை இப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டால் அந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையில் கழிப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் ரமலானில் எழுகிற பல்வேறு சந்தேகங்களை இன்றைக்கு நாம் தெளிவுபடுத்தி கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை வெகு சிறப்பாக சிலாகித்து சொல்லுகிறான். நபிகளாரும் அவ்வாறு சொல்லுகிறார்கள். நபிகளார் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்குரியது தான், எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போகிறான். ஆனால் இதை உயர்த்தி தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அந்த அளவிற்கு இது முக்கியமானது என்பது புரிய வைப்பதற்காக இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போல நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு 2 வகையான மகிழ்ச்சிகள் இருக்கிறது. ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரி, ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால் அவர் நோன்பு திறக்கிற நேரத்தில் அவருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. இதை எல்லாருமே அனுபவிக்கத்தான் செய்கிறாங்க. அனுபவபூர்வமாகவே பகல் முழுவதும் பட்டினி இருந்துவிட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த நொடிமுள்ள பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த நோன்பு திறக்கிற நேரம் வந்த உடனே இருக்கிறதையெல்லாம் அள்ளி போடும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அது நாம் அனைவரும் உளப்பூர்வமாகவே உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபரஹத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி, அவர் தனது இறைவனை சந்திக்கிற நேரத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்போ நாளைக்கு நோன்பு வைத்தவர்கள் அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள். சில முகங்கள் அன்றைக்கு பிரகாசமாக இருக்கும்,
சில முகங்கள் அன்றைக்கு கருத்து போய் சிறுத்து போய் இருக்கும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. நோன்பாளியினுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் என்பது அதிலிருந்து விளங்குகிறது. ஏன்னா அவர் அல்லாஹ்வை சந்தோஷமா பார்க்கிறார். அல்லாஹ்வை பார்க்கிறது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்ப மகிழ்ச்சிகரமாக அல்லாஹ்வை சந்திக்கிறார் என்றால் நாளை மறுமை வாழ்க்கை அவருக்கு பிரகாசமாக அமைய போகிறது என்பதை அந்த வார்த்தையிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம மேலும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நோன்புக்கு கண்டிப்பாக சுவனம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கூட வழங்குகிறார்கள். எப்படி சொல்றாங்க? இன்னஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு ரையான், அதற்கு ரையான் என்று பெயர், ரையான் என்று சொல்லப்படும். அதிலே எதுகுலு ஃபீ சாயிமுன், நோன்பாளிகள் கியாமத் நாளில் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அவர்கள் மட்டும்தான் நுழைவார்கள், அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். அப்ப நோன்பாளிக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்ற உத்தரவாதமும் நோன்புக்கு பகரமாக நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன என்பதும் நமக்கு விளங்குகிறது. சொர்க்கம் என்பது ரொம்ப பெரிய தியாகங்களுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு அருள். சாதாரண வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட முடியாது. அது முந்தைய சமூகத்துக்கெல்லாம் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பரிசீலிப்பதற்காக ஏராளமான சோதனைகளை சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். குர்ஆன்ல அப்படியே அல்லாஹ் கேட்கிறான், அம்மா ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்டதை போல அது போன்ற சிரமங்களை கஷ்டங்களை நீங்கள் படாமல், அவங்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா? அப்ப முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய வரலாறுகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் நம்முடைய கண்கள் கலங்கி விடுகிற அளவிற்கு இவ்வளவு பாரதூரமாக சிரமப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள்ல சில பேர் மக்காவுடைய வாழ்க்கையில வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகளுடைய தொல்லை கடுமையா இருக்குதே, நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடாதா? அலா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடாதா? அலா தஸ்தன்சுரு லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல உதவி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க? நீங்க சிரமப்பட்டதா நினைக்கிறீங்களே, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா? அவங்கள ஒருத்தரை வந்து பூமியில குழிய தோண்டி அதற்குள்ள நிற்க வைத்து ரம்பத்தால் அவருடைய தலையிலிருந்து உடம்பு முழுவதையும் இருகூறாக பிளந்து எரிந்தார்கள். ஆனாலும் அந்த வேதனை அவங்கள மார்க்கத்தை விட்டு திசை திருப்பிடல. ஆக இவ்வளவு சிரமப்படுத்துறாங்களே, இப்படி கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தில் இருக்கணுமா அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. இன்னும் சில பேர் சிரமப்படுத்தப்பட்டாங்க. இரும்பு சீப்புகளால், இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பு, நல்ல பற்களை உடைய சீப்பை ரெடி பண்ணி அதை வச்சு உடம்ப சீவனாங்க, கீறி கிழிச்சாங்க. உடம்புல உள்ள அப்படியே எலும்பு ரத்தம் இல்லாம அப்படி கீறி கிழிக்கப்பட்டுச்சு. அப்படி சிரமப்படுத்தப்பட்டாங்க. அவங்களும் அதுல உறுதியா இருந்தாங்க. அந்த சிரமங்கள் அவங்கள மார்க்கத்தை விட்டு வெளியாக்கி விடல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. அதை சொல்லி அதன் வழியா ஆசுவாசப்படுத்தினாங்க. இவன் முன்னாடி உள்ள சிரமத்தை, இது இயற்கையில ஒரு சைக்காலஜியான ட்ரீட்மெண்ட். இது மாதிரி ஒரு சிரமத்தை பார்க்கும் பொழுது அதை விட பெரிய சிரமங்களை நாம சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த வேதனைகள் எல்லாம் குறைஞ்சிரும். ஏப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, நமக்கு அல்லாஹ் ஒன்னும் அவ்வளவு கஷ்டத்தை தரலையே அப்படின்னு நம்முடைய உள்ளம் ஆசுவாசம் அடையும், ஒரு அமைதி பெறும். அந்த வகையில ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இப்படி அவங்க பட்ட சிரமங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் அவ்வளவு கடுமையாக சிரமப்பட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சந்திக்காமல் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்கன்னா, சொர்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகு, பெரும் பெரும் சோதனைகளுக்கு பிறகு கிடைக்க பெறுகிற ஒரு பாக்கியம் என்பதை நாம விளங்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒரு சில நல்லறங்களுக்கே அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான். சில நற்காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு அதன் வழியாக சொர்க்கம் கிடைக்கிறது என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில நோன்பு நோக்கிறவர் ரையான் என்ற ஒரு சிறப்பு வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப இதற்கு பிரதிபலனாக கொடுக்கப்படுகிற கூலி சொர்க்கம் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதனுடைய சிறப்புகளை எல்லாம் உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டு நாம இந்த ரமலானை முறையாக பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல சாதாரணமா எழக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அல்லாஹ் ஏன் இந்த மாதத்தை நமக்கு வழங்கினான், இந்த மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்தான் என்று கேட்டால் அதற்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல பதில் சொல்லுகிறான். இந்த மாதத்தை வழங்கியதற்கான காரணத்தை பலரும் பல மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மனிதர்கள் வந்து பசியை உணரணும், அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை வழங்கினான். பசியோடு இருந்தோம்னா பசியை விளங்கிக்குவாங்க, சாப்பிடாம குடிக்காம இருக்கும் பொழுது, அதற்கு தான் என்று சில வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி அல்லாஹ் காரணம் சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இருந்தா
அது ஒரு பொருந்தாத காரணமாக தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால் எல்லா மனிதர்களுமே பசியை உணரத்தானே செய்கிறாங்க. பசியை உணராத மனிதர்கள் யார் இருக்கிறா? பசி ஒவ்வொரு நேரமும் பசி எடுக்க போய் தான் காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். பசிக்க போய் தானே சாப்பிட்றோம். பசியே இல்லாமல் சாப்பிட்றோம். ஒரு நேரம் 2 நேரம் தொடர்ந்து பசி இல்லாமல் போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம். என்னன்னு தெரியலங்க, பசிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுங்க. அப்ப எல்லா மனுஷனுமே பசியை உணர்றான். உணர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பசியை திரும்ப அவன் தெரிஞ்ச உடனே திரும்ப அவன் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை உணர வைப்பதற்காக வருஷத்துல 1 மாசம் நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இல்ல பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பசிக்கிறதே கிடையாது, அவங்க அள்ளி அள்ளி போட்டு வைத்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னா அப்ப ஏழைகளுக்கு கடமை இல்லைன்னு சொல்லணும். ஏழை டெய்லி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பசியோட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் டெய்லி பசிய அதிகமா உணர்ந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால அவனுக்கு நோன்பு தேவையில்லை. பசியை உணராத செல்வந்தர்கள் வச்சுக்குங்க அப்படி சொல்லணும். அப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்றான். ஏழையா இருந்தாலும் நோன்பு வைக்கணும், செல்வந்தர்களா இருந்தாலும் நோன்பு வைக்கணும், டெய்லி சாப்பாடு கிடைக்கிறவங்களும் நோன்பு வைக்கணும், தினசரி உண்பதற்கு தேவையான உணவு கிடைக்காதவர்களும் நோன்பு வைக்கணும். அத்தனை பேருமே மூமினான முஸ்லிமான அத்தனை பேரும் நோன்பு வைக்கணும் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு காரணத்தை நாம சொல்ல முடியாது. பசித்தல் என்பதை அறிந்து கொள்வதற்கு காரணம் சொல்ல முடியாது. வேற எதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக. அவை நோன்பினுடைய நோக்கமாக இறைவன் சொல்லுவது இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறணும். இந்த பசியும் இந்த தாகமும், இந்த தாகத்தோடும் பசியோடும் நாம் செய்கிற வழிபாடுகளும், இறைவனை நெருங்குவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளும், இந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமாக இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகளும் அனைத்தும் சேர்ந்து நமக்கு தர இருக்கிற பரிசு என்ன என்று பார்த்தால் இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு என்ற பரிசை தர இருக்கிறது. அதுக்காகத்தான் அந்த மாதத்தை அல்லாஹ் அப்படி தலைகீழா கன்வெர்ட் பண்றான். நபிகளார் சொல்றாங்கல்ல, இதா ஜா ரமலான், ரமலான் வந்து விட்டது என்றால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை அல்லாஹ் மாத்துறான். நம்ம இபாதத்தை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்குறான். சுற்றுச்சுப்புற சூழ்நிலை, நம்முடைய மனோநிலை அனைத்தையுமே. அதனால தான் மற்ற மாதத்துல இல்லாத உணர்வு இந்த மாதத்துல நமக்கு ஏற்படுகிறது. இயற்கையிலே நாம் அதுல ஒன்றி போறோம்ல. காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறான். இந்த மாதத்திலையும் ஒருத்தன் தவறுகள்ல வீழ்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறாமல், அன்பை பெறாமல், அதை புறக்கணிச்சு போறாம்னா அப்ப பெரிய பாதியா தான் இருப்பான். அதனால தான் நபிகளார் இடத்துல ஜிப்ரீல் வந்து துவா செஞ்சாங்கல்ல மெம்பர்ல இருக்கிற நேரத்துல. அதுல ஒரு துவா என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறல, மன்னிப்பை பெறல அப்படின்னா அவன் நாசமா போட்டுன்னு துவா செய்யறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொல்றாங்க. ஏன் இந்த அளவுக்கு நாசமடையட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மனுஷனை ஏன் சொல்லணும் அப்படின்னா, உனக்காக வேண்டி அந்த மாதத்தை அல்லாஹ் வழங்குறான். இதுல நிறைய நன்மை தருவேன்னு சொல்றான், இறை அச்சத்தை பெற முடியும்னு சொல்றான், அதுக்காக சொர்க்க வாசல்களை திறக்கிறான், நரக வாயில்களை மூடுகிறான், ஷைத்தானிய சிந்தனைகளுக்கு விலங்கிடுகிறான். இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சு அபரிமிதமான நன்மைகளை வழங்குகிறேன் என்று வாக்குறுதி வழங்குறதுக்கு பிறகும் இந்த நேரத்தை கூட நீ பயன்படுத்தி கொள்ளாமல் நீ வீணிலையும் விளையாட்டிலையும் உலக மோகத்திலையும் மூழ்கி கிடந்தனா அப்ப நீ நாசமா போறதுக்கு தகுதியானவன் தான் என்ற அளவுக்கு தான் அந்த துவாவை நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்ப இறைவன் நமக்கு அதை ஏன் வழங்கினான் என்று கேட்டால் அதன் வழியாக இறை அச்சத்தை நாம் பரிசாக பெற முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நோன்பை வழங்கியதாக நமக்கு காரணம் சொல்லுகிறான். இன்னொரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு என்ன சொல்றான்? இந்த ரமலான் மாதம் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற, நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டுகிற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிற இந்த திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்மு, எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். அப்ப குர்ஆனுடைய மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்கும் குர்ஆனை மகிமைப்படுத்துவதும் இந்த நோன்பு நமக்கு வழங்கப்பட்டதனுடைய பின்னணியாக இருக்கிறது. குர்ஆனை சாதாரணமா நினைச்சிடாத, அல்லாஹ் எவ்வளவு பெருசா நினைக்கிறான், மாசம் முழுக்க கொண்டாடுகிற அளவுக்கு பெருசா நினைக்கிறான்.
இந்த மாசத்துல தானே அருள்ன, மாதத்தை முழுக்க கொண்டாடு. எப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சுப்பார். அதுலயும் குறிப்பாக அந்த ரமலான் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட இரவுல மகத்துவம் நிறைந்த கதிர் என்று சொல்லப்படுகிற லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகிற மகத்துவம் நிறைந்த இரவுல தானே இறக்கி வச்சேன். அந்த இரவுக்கு தனி ஸ்பெஷல் கிரேட் வர கொடுக்கலாம். என்ன கிரேடு? 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த இதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. இது சாதாரணமானது இல்ல, ஏதோ பார்க்கிறது படிக்கிறது அது மாதிரி அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி அல்ல, ரொம்ப பிரதானமானது. நினைச்சு நினைச்சு பார்த்து நீ வியக்கிற அளவிற்கு அற்புதமான செய்திகளின் தொகுப்பு, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கான வழிகாட்டி, இம்மை வாழ்க்கைக்கான வழிகாட்டி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு, இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேதம். அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ரமலான் நமக்கு வழங்கப்பட்டதனுடைய பின்னணியாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான்ல யார் மீது நோன்பு கடமை, யார் நோன்பு வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அனைவரும் முஸ்லிமான வயது வந்த ஆண் பெண் அனைவர் மீதும் கடமை. யாருக்குமே இது இவங்களுக்கு கடமை கிடையாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. யாரெல்லாம் நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பருவ வயதை அடைந்திருக்கிறார்களோ, முஸ்லிமான ஆணாக பெண்ணாக இருக்கிறார்களோ, அவர்களை அத்தனை பேர் மீதும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏன்னா இந்த கடமையை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒட்டுமொத்த மூமின்களையும் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யாரெல்லாம் மூமின் என்ற பட்டியலுக்குள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கடமை தான். அந்த பருவமடையாத குழந்தைகளாக இருந்தால் பொது விதி, அது நோன்பாக இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், வேற எந்த கடமையா இருக்கட்டும், எதுவுமே அவங்க மேல கடமை கிடையாது. பருவமடையாத சிறுவர்கள் குழந்தைகள் மீது எந்த கடமையும் கிடையாதுங்கிற அடிப்படையில் நோன்பு கடமை கிடையாது. பருவமடைந்த நிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த நோன்பு கடமை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுல யாருக்காவது அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறானா? விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு 4 வகையான மக்களுக்கு அல்லாஹ் நோன்பு தற்காலிகமாக நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு விலக்களித்திருக்கிறான். ரமலான் மாதத்தை அடைந்தால் நோன்பு வைக்கணும். இந்த 4 பேரு ரமலான் மாதத்தை அடைஞ்சாலும் சரி, ஆனா அவங்க ரமலான் அல்லாத மாதத்துல வச்சுக்கலாம். ரமலான்ல தான் வைக்கணும் கட்டாயம் கிடையாது. 4 பேருக்கு ரமலானுடைய நோன்பை ரமலானிலும் வைக்கலாம், ரமலான் அல்லாத மாதங்களிலும் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு 4 பிரிவினருக்கு மார்க்கம் விதிவிலக்கு வழங்குகிறது. அதுல 2 பேரை பத்தி குர்ஆன் சொல்லுகிறது, 2 பேரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அது யார் அப்படின்னா, ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்கள்ல யார் அந்த நாள்ல நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பயணியாக இருக்கிறாரோ, பயணத்திலே இருக்கிறாரோ, அவர் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்களில் அதை கணக்கிட்டுக் கொள்ளட்டும். நோயாளிகளுக்கு விதிவிலக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, முடியல, கஷ்டமா இருக்கு, நோன்பு வச்சோம்னா, நோயோட இருந்துகிட்டே நோன்பு வச்சா நோய் அதிகமாயிரும், மரணம் ஏற்பட்டுரும், அல்லது உடம்புக்கு வேதனை ஏற்படும். அப்படியா, நீங்க நோன்பு வைக்க வேண்டாம். நோயெல்லாம் குணமானது பிறகு அது 1 மாசம் முழுக்க நோய் இருந்தாலும் சரிதான், 10 நாள் நோய் இருந்தாலும் சரிதான், ஒரே 1 நாள் நோய் இருந்தாலும் சரிதான். 1 நாள் நோயில கிடைக்கல நோன்பு விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 1 மாசம் முழுக்க நோய் குணமாகலையா, 1 மாசம் முழுக்க விட்டுருங்க. விட்டுட்டு எப்ப உங்களுக்கு குணமாகிறதோ அப்பொழுது அந்த நோன்பை நீங்கள் நோற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மை எதுவும் குறைச்சிட மாட்டான். ஏன்னா சில பேர் கவலைப்படுறாங்க, இந்த நேரத்தில் இப்படி வந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சு, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகள் வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையில் சிந்தித்தால், அந்த நேரத்தில் நாம ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சோம்னா அதுக்கும் நன்மைகள் அதிகமாக தானே தருவான். அந்த வகையில் நம்ம ஒன்றும் அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை குறைவு செஞ்சிட மாட்டான். இறைவனே நமக்கு விதிவிலக்கு வழங்கி இருக்கிற பொழுது தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த சலுகையை அதுல கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய செய்திகளோ எதுவும் இல்லை. நோயாளிகளுக்கு விதிவிலக்கு. அடுத்து பயணியாக இருக்கிறவர், பயணம்னா இங்க இருந்து டிராவல் பண்ணி போறாருன்னு வச்சுக்குவோம், அவர் மட்டுமே பயணம் இல்லை. பயணின்னு பல பேர் யாருன்னு நினைக்கிறாங்கன்னா, இப்ப இங்க இருந்து திருநெல்வேலிக்கு ஒருத்தர் பயணம் பண்றார், நோம்புடைய பகல் நேரத்துல அவர் பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தாருன்னா அவர் பயணி. ஒரு இடத்துல 2 நாள் தங்கி இருக்கிறார், சென்னை வாசியா இருக்கிறாரு, இங்க இருந்து ஏதாவது ஒரு ஊர்ல போய் ஏதாவது ஒரு நாட்டில் போய் 1 வாரம் தங்கி இருக்கிறார், நோன்புடைய காலமா இருக்கிறது. அப்ப அவர் பயணியா? பயணி இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவரும் பயணி தான். பயணத்தில் இருக்கிறவர் தான் பயணின்னு இல்லை. இங்க இருந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த இருப்பிடத்திற்கு திரும்புகிற நேரம் வரைக்கும் அவர் பயணியாகவே கருதப்படுவார். அப்ப அந்த பயணத்தை முடிக்கிற காலம் வரை இடைப்பட்ட நேரத்தில் அவர் தாராளமாக நோன்பை வைப்பதாக இருந்தால் வைக்கலாம், விடுவதாக இருந்தால் விடலாம்.
அதுக்கு நாம வியாக்கியானம்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த காலத்துல பயணம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால இந்த சலுகை, இந்த காலத்துல பயணம் ஈஸி ஆயிடுச்சு, இந்த சலுகையை பயன்படுத்த தேவையில்லை, அதுல நம்ம சொந்த கருத்தை நுழைக்க தேவையில்லை. பயணம்னு பொதுவுல தான் அல்லாஹ் சொல்லி இருக்கான். அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த காலத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த காலத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறான். அப்ப வேண்டுமென்றே அல்லாஹ் விரும்பி சலுகை தந்திருக்கிறான்ங்கிற பொழுது அதுல நாம நம்முடைய சொந்த புத்தியை புகுத்தி வியாக்கியானங்களை கொடுத்து அவருக்கு அது இவருக்கு இதுன்னு சொல்ல தேவையில்லை. வாய்ப்பு இருந்தா வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, இது மாதிரி பயணத்துல நோன்பு நோற்பது சம்பந்தமா கேட்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் தெளிவாவே சொல்றாங்க, விரும்பினால் நோன்பு வை, இனி செலுத்த பார்த்து, விரும்பினா நோன்பு விட்டுக்க, உனக்கு அது சலுகை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த வகையில பயணத்தில் இருக்கிறவர் பயணத்தை புறப்படுறாரு, காலையில 10 மணிக்கு புறப்படுறாரு, நோன்பை விட்டுடலாம், அன்னைக்கு நோன்பு வைக்க தேவையில்லை. அல்லது சாயங்காலம் 4 மணிக்கு புறப்படுறாரு, அன்னைக்கு முழுக்க நோன்பு வைக்காமலே இருந்துட்டு 4 மணிக்கு நோம்புடைய நேரம் தானே, 4 மணியா இருந்தாலும் 5 மணியா இருந்தாலும் நோம்புடைய டைம் தானே, அப்ப அவர் நோன்பை விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. பயணிக்கும் நோயாளிக்கும் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, வேறொரு நாளில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் வலா அனில் முசாஃபிரி ஷத்ர ஸலா, அல்லாஹ் பயணிக்கு தொழுகையை சுருக்கிக் கொள்ளுவதற்கு சலுகை அளித்திருக்கிறான். தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு, குறைத்து தொழுவதற்கு அல்லாஹ் சலுகை வழங்கி இருக்கிறான். வ அனில் முசாஃபிரி வல் ஹாமிலி வல் முர்திஇ அஸ்ஸௌம, அதே போல பயணிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டுகிற தாய்மார்களுக்கும் நோன்பு வைப்பதில் அல்லாஹ் சலுகை வழங்கி இருக்கிறான். அவங்களும் இதே மாதிரி தான். ஒரு பயணி எப்படி அந்த நாள்ல விட்டுட்டு வேறொரு நாள்ல நோன்பு வச்சுக்கலாமோ, அதே போல கர்ப்பிணி பெண்கள் அவங்களும் விரும்பினால், அவ தேவை ஏற்பட்டால் நாம விட்டுட்டு வேற ஒரு நாள்ல வச்சுக்கலாம். எல்லா நிலை சாதகமானதுக்கு பிறகு, குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அல்லது பாலூட்டுகிற காலம் முடிந்த பிறகு நாம நோன்பு வச்சுக்கலாம் நினைத்தால் நீங்கள் தாராளமாக தள்ளி போடலாம். தள்ளி போடுறது ஆகணும் கட்டாயம் கிடையாது. எல்லாருக்குமே தள்ளி போட வேண்டிய தேவையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் பொதுவாக இதை எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, இல்ல இது கட்டாயமா குழந்தை உண்டானவங்க நோன்பு வைக்க கூடாது, பால் கொடுக்கிற தாய்மார்கள் நோன்பு வைக்க கூடாதுங்கிற மாதிரி விளங்கிக்கிறாங்க. கூடாதுன்னு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் சலுகை கொடுத்துருக்கிறான். சில பேருக்கு அவங்க நோன்பு வச்சாங்கன்னா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற அளவுக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. பால் ஊட்டுகிற குழந்தை சில தாய்மார்களுக்கு அந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. எங்க பிரச்சனை இருக்குதோ அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான், அல்லது விரும்பியவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது, பிரச்சனையே இல்லை. ஆனாலும் நான் பால் ஊட்டுகிற தாயாக ஒரு பெண் இருக்கிறார், நான் பிறகு வச்சுக்கலாம் நினைக்கிறேன், அந்த பெண் முடிவெடுத்தால் அது மார்க்கத்தில் அனுமதி. ஆனா நீங்க வைக்க கூடாது, உங்களுக்கு அது தடை என்று நாம சொல்ல முடியாது. அது விருப்பத்தின் பார்ப்பட்டது, சலுகையாகத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை இன்னும் சில பேர் எப்படி விளங்குறாங்க அப்படின்னா, அவங்க திரும்பி வைக்க தேவையில்லை, இவங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை என்ன சலுகை தெரியுமா? சலுகைன்னு கேட்டா அவங்களுக்கு நோம்பே வைக்க வேண்டாம்னு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கிறான். நோம்பை விட்டுட்டாங்கல்ல, விட்டது இப்ப தொழுகையை விடுறாங்க, தொழுகையை விட்டா திரும்ப அந்த தொழுகையை எடுத்து வைக்க தேவையில்லைல்ல. அதே மாதிரி பாலூட்டுகிற தாய்மாராக இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் அவங்க அந்த நோன்பை திரும்ப எடுத்து வைக்க தேவையில்லை, தொழுகை மாதிரி இதையும் விட்டுற வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. இதை எதை வச்சு சொல்றாங்க? அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, அந்த வருஷத்துல உள்ள 1 மாசம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க, 2வது மாசம் மிஸ் ஆயிடுச்சு, 2வது வருஷம் குழந்தைக்கு 2 வருஷம் பால் ஊட்டணும்ல, அப்போ 1 மாசம் மிஸ் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 3 மாத நோன்பை பின்னாடி எடுத்து வைக்கணும்னா அது ரொம்ப பெரிய சிரமமா போயிருமே, கஷ்டம்ல இது, அல்லாஹ் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவானா அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு ஒரேடியா கிடையாது, சலுகைன்னு சொன்னா திரும்ப வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க. இதை நாம இப்படி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, முகாந்திரமே இல்லை. ஏன்னா இதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? வானில் முசாஃபிரி வல் ஹாமிலி வல் முர்லி, 3 பேரை சேர்த்து சொல்றாங்க. பயணியையும் சேர்க்கிறாங்க. பயணிக்கும் சலுகை அளித்திருக்கிறான், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பெண்களுக்கு அல்லாஹ் சலுகை அளித்திருக்கிறான், பாலூட்டுகிற தாய்மார்களுக்கு அல்லாஹ் சலுகை அளித்திருக்கிறான். 3 பேருக்கு சலுகை. 3 பேருக்கு சலுகையில முதல்ல பயணி வர்றாருல, பயணிக்கு என்ன சொல்றோம்? வேறொரு நாள்ல எடுத்து வைக்கணும்னு சொல்றோம். அவருக்கு சொல்ற சட்டத்தை தானே பின்னாடி உள்ள 2 பேருக்கும் சொல்லணும். 3ஐயும் ஒரே இடத்துல தானே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 3 பேருக்கு ஒரே மாதிரி வாசகத்தை தானே பயன்படுத்துறாங்க. பயணத்துல உள்ள ஒரு வேற நாள்ல வைக்கணும்,
குழந்தை உண்டானவங்களா இருந்தா வைக்க தேவையில்லை என்று சொல்வதற்கு முகாந்திரம் இல்லை. அதனால அவர்கள் வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ள வேண்டியது, விரும்பினால் பிறகு மாறி வேறொரு காலத்தில் அதிலிருந்து விலகி நிலைமை சீரானதுக்கு பிறகு வேறு நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள், அவங்களுக்கு அல்லாஹ் சலுகை அல்ல தடை விதித்திருக்கிறான். சலுகைன்னு சொல்ல முடியாது. நீங்க விரும்பினா வச்சுக்கோங்க, விரும்பாட்டி வைக்காம இருங்கன்னு சொல்ல கிடையாது. அந்த நேரத்தில் வைக்கக்கூடாது. ரமலானுடைய மாதத்தில் மாதவிலக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஏற்படுகிற அந்த காலங்கள் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ, 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ 6 நாளோ அவரவர்களுக்கு தகுந்தாற் போன்று குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான டேட்லாம் கிடையாது. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, 5 நாள் எல்லாத்துக்கும் 7 நாள், எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லை. அவரவர்களுடைய உடல்வாடுகளுக்கு தகுந்த மாதிரி எத்தனை நாள் மாதவிலக்கு ஏற்படுகிறதோ அத்தனை நாட்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு வைக்கிறத தடை விதிச்சுட்டான். நோன்பு வைக்க கூடாது, அந்த நோன்பை வேற நாள்ல தான் எடுத்து வைக்கணும் என்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுலயும் சில பெண்கள் என்ன பண்றாங்க, ஒரே நேரத்தில் வச்சா தான் வைக்க முடியும், அதை விட்டாச்சுன்னா திரும்ப வைக்க கஷ்டமா இருக்குது, அதனால இந்த மாதவிலக்கு ஏற்படுறதே தள்ளி போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுக்கான சில மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது சில பேர் இதே மாதிரி செய்வாங்க. அந்த நேரம் நாங்கள் இருக்கிறதே 10 நாள் 15 நாள், அந்த நாளில் மாதவிலக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம காபாவுக்கு போக முடியாது, தவாஃப் பண்ண முடியாது, ஹஜ்ஜுடைய கிரியைகள் சில மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எதுவும் மிஸ் ஆகாது, பள்ளியில போய் இபாதத்தை செய்ய முடியலையே, அதனால அந்த நேரத்தில் இந்த உபாதை ஏற்பட்டு விடக் கூடாது என்று சொல்லி அதை நிறுத்துகிற மாத்திரைகளை சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதா நினைக்கிறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். அல்லாவே இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தானே சலுகை கொடுத்துருக்கிறான். நீங்க எதுக்கு ஒரே அடி அதை தடை செய்யற வேலையை பாக்குறீங்க, வரவிடாம தடுக்கிற வேலையா பாக்குறீங்க? அப்படி செய்தால் அது உங்களுடைய உடலுக்கும் கேடாக அமைஞ்சிரும். மார்க்கத்தில் அப்படி உங்களுக்கு அனுமதி இருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சொல்லி இருப்பான், இது மாதிரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில அந்த காலத்துல இல்லைன்னா கூட இந்த காலத்துக்கு தகுந்த சொல்லுகிற மாதிரியான கருத்தை ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் ரசூல சொல்லி இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லப்படலை. அதனால இதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அல்லாஹ் இயற்கையில அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சூழல், ஒரு உபாதை அது. அந்த வேதனையை, அந்த நாட்களை அதே நிலையில் எதிர்கொண்டு வேறொரு நாட்களில் எடுத்து வைத்துக் கொள்வதுதான் முறையே தவிர அந்த நாட்களுக்காக மாத்திரையை உட்கொண்டு அதை தடை செய்துவிட்டு பிறகு வேறு மாதிரியான நிலைக்கு மாறுவது என்பது ஏற்புடையதல்ல என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இப்ப நோன்பை விடுறோம், சில காரணங்களுக்காக வேண்டி விடுறோம். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நோயாளியா இருப்பாங்க. அந்த நோயாளி நிரந்தர நோயாளியா இருப்பார்கள். நோன்பை விடக்கூடியவங்க தற்காலிகமாக நோய் குணமாகிற மாதிரி நல்ல காய்ச்சல் வந்துச்சு, ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சலை படுத்து கிடந்தா நோய் குணமாயிரும், திரும்ப எந்திரிச்சு நோன்பை வச்சிருவாங்க. சில நோய்கள் இருக்கும், தீரவே தீராத நோய்கள்னு சிலது இருக்கும். தள்ளாத முதுமை இருக்குது, முதுமையினால உடல் பலகீனம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆட்கள் நோன்பு வைக்க முடியல. இல்லை இப்போ ரமலான்ல வைக்காதீங்க, வேறொரு மாசத்துல வச்சுக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முதுமை கூடிருமே. இப்பமே 80 வயசுல இருக்கிறாங்க, ரமலான்ல வைக்காதீங்க வேற மாசத்துல வச்சுக்காதீங்கன்னா 80 வயசு 81 வயசு ஆயிருமே, இன்னும் கொஞ்சம் அவங்க வயோதிகர்கள் ஆயிருவாங்களே. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நாம இதுவரைக்கும் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். நோன்பு வைக்க முடியாதவர்கள், முடியாத நிலையில் இருப்பவர்கள், அவங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிச்சிடணும். 3 நேரம் சாப்பிடுற ஊரா இருந்துச்சுன்னா ஒரு நோம்புக்கு பதிலாக 3 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடணும். 10 நோம்பா 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடணும். 30 நாளைக்கு அதை ஒரு நாள் கணக்கு பண்ணி கொடுத்துடணும். இப்படி நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாமளும் சொல்லி இருக்கிறோம். ஆனா நல்ல கரெக்டா சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஏற்புடையதாக தெரியல. ஏன் அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கின். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்காம இருந்தா ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கின், ஒரு ஏழைக்கு உணவளிச்சிடட்டும். நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறாரு, ஆனா நோன்பு வைக்கல, வைக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது, நோன்பு வைக்கல என்ன பண்றது? அது வைக்க விருப்பம் இல்லை அவருக்கு, அப்படி வச்சுக்கோமே. நோன்பு வைக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாட்டி நோன்பு வைக்காம இருந்துக்க, அதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரு. இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. இந்த வசனத்தை மொழிபெயர்க்கக்கூடியவங்க அதுல கொஞ்சம் கூடுதலாக மொழிபெயர்ப்புங்கிற பேர்ல தப்பான மொழிபெயர்ப்பை செய்யறாங்க.
என்ன தப்பான மொழிபெயர்ப்பு செய்யறாங்க? யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் சக்தி பெறவில்லையோன்னு மொழிபெயர்ப்பு பண்றாங்க, நேர தலையீரா பண்றாங்க. அது அவங்க புரிந்து கொண்ட ஒரு தப்பான விஷயத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஆற்றல் இருந்து அவர் வைக்க விரும்பல, அவர் வேணா சாப்பாடு கொடுக்கணும் கொடுத்துக்க, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து நீங்க சரி பண்ணிக்கங்க, இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. பின்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்கள யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோம்பு நோற்கட்டும்னு சட்டத்தை கொண்டு வந்து முதல்ல உள்ள சட்டத்தை மாத்திட்டான்ல. முதல்ல விரும்பினா வச்சுக்க, விரும்பலாட்டி சாப்பாடு கொடுத்துக்கன்னு இருந்துச்சு. பிறகு எப்படி எல்லாம் மாத்திரம், விரும்பினாலும் விரும்பாட்டியும் சக்தி இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, நோன்பு வைக்கிற வாய்ப்பு இருக்குதா, நீ வச்சுதான் ஆகணும்னு சட்டம் கொண்டு வந்துட்டான். முதல்ல உள்ள சட்டம் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கத்தில் அவர் சொல்றாரு, தள்ளாத முதுமையில இருப்பாங்கல்ல, முடியவே திரும்ப நோன்பு எடுத்து வைக்கிறதுக்கு சக்தியற்றவங்களா இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துற சட்டம் இன்னும் மிச்சம் இருக்குது, அதைத்தான் இந்த வசனம் பேசுது அப்படிங்கிற மாதிரி இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்கறாங்க. நபிகள் எப்படி விளக்கம் சொல்லல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கூட்டாகத்தான் இது இருக்கிறது. நாம இதை சரியான முறையில் பிரித்து அறியாமல் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாமும் அந்த போக்குல நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டோம். ஆனா சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்குது, சக்தி இல்லாதவர்கிட்ட அல்ல கேள்வி கேட்க மாட்டான. மார்க்கத்தினுடைய பொதுவான விதி என்ன, ஒருத்தருக்கு ஒன்று முடியலாட்டி அவர் மேல அது கடமை கிடையாது. ஹஜ்ஜு செய்யணும், யாரு ஹஜ்ஜு செய்யணும், ஹஜ்ஜு செய்யறதுக்கு வாய்ப்பு வசதி யாருக்கு இருக்கிறதோ அவர் செய்யணும். அல்ல மத்தவர்கிட்ட கேட்க மாட்டானே, நீ ஏன் செய்யல, எனக்கு வாய்ப்பு இல்லை செய்யல. ஜகாத்து கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். குர்ஆன்ல ஏராளமான இடத்துல ஜகாத்தை பத்தி எல்லாம் வலியுறுத்தலாம். ஜகாத்து கொடுக்க ஒருத்தர் வசதி இல்லை, ஏன் கொடுக்கணும் நல்லா கேட்பானா, கேட்க மாட்டான். எந்த சட்டமும் அப்படிதான். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த சட்டமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அவர்தான் அதை செய்யணுமே, அவர் மேலதான் கேள்வி வருமே தவிர வசதியே இல்லாதவர், அதை செய்யவே முடியாதவர் அவர் நீ செஞ்சுதான் ஆகணும், முடியலாட்டி பரிகாரம் பண்ணணும்னு சொல்வது இஸ்லாத்துடைய அடிப்படையில் உள்ளதாக இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதரையும் அவருடைய சக்தியை மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். அவருக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, நோன்பு வைக்க இயன்றவர் நோன்பு வைத்து விட வேண்டும், நோன்பு வைக்க இயலாதவர் இயலன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். முடியல அவ்வளவுதான், அவர் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. ஒரு ஏழைக்கு சாப்பாடு அப்படியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. முடியுதா வச்சிருங்க, முடியலையா யாரெல்லாம் முடியலன்னு போய்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்க இடத்துல எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா, இயலாமையின் காரணமாக நீங்கள் நோன்பை வைக்காமல் இருந்தால் கூட நோன்பு வைக்கிறவர்களுக்கு என்ன நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அதை இயலாமையால் வைக்க முடியாமல் இருக்கிறார்களே அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அக்வாமன் பில் மதீனா, சில பேர் மதீனாவில் இருக்கிறாங்க, ஹல்பனா நமக்கு பிந்திட்டாங்க, நம்ம போருக்காக வேண்டி கிளம்பிங்க வந்துட்டோம், அவங்க நம்ம கூட வராம மதீனாவிலேயே தங்கிட்டாங்க. மா சலக்கனா ஷஹபன் வலா வாதியன், அவங்க நம்மளோட எந்த கணவாயையும் கடக்கவில்லை, எந்த ஓடையிலும் பயணம் பண்ணவில்லை. நாம தான் அந்த போருக்கான எல்லா வேலைகளையும் எல்லா சிரமங்களையும் சந்திக்கிறோம், பயணம் பண்றோம், ஓடைகளை கடந்து வர்றோம், கணவாயை கடந்து வர்றோம், சிரமப்பட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இல்லாவகும் மகனாஃபீஹி, என்றாலும் அவர்களும் நன்மையிலே நம்மோடு இருக்கிறார்கள். அவங்க எந்த சிரமமும் படல, ஊர்ல தான் இருக்கிறாங்க, நாம தான் சிரமப்படுறோம், போருக்கான வேலைகளை செய்யறோம். நமக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருவானோ அதே மாதிரி அவர்களும் அந்த நன்மையை பெறுவார்கள். நன்மையில நம்மளோட கூட்டாளியா இருக்கிறாங்க. என்ன காரணம், ஹபஸஹுமுல் உதுர், நோய் அவர்களை வரவிடாமல் தடுத்திருக்கிறது. நோயாளியா மட்டும் இல்லாட்டி வந்திருப்பாங்க, வேற வழியில நோயில மாட்டிக்கிட்டாங்க, பயணம் பண்ண முடியல, அதனால அவங்க அங்க சிக்கி இருக்கிறாங்க. அதனால இயலாமையினால் வர முடியாத காரணத்தினால் அவருடைய உள்ளமெல்லாம் இங்கதான் இருக்கு. ஐயோ வாய்ப்பட பலமா இருந்திருந்தா, ஆரோக்கியமா இருந்திருந்தா நாம இந்த போருக்கு போயிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய பாதையில பயணம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த நினைப்புக்கு பகரமாக அல்லாஹ் கூலியை வழங்கிடுறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி தான் முதியவர்களுக்கும். தீராத நோயுடையவர்களா இருக்கிறாங்களா, வைக்க முடியலையா, வச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்களா, நன்மை உங்களுக்கு கன்ஃபார்ம் நினைச்சுக்கங்க. நீங்க வச்சா அல்லாஹ் எந்த நன்மையை தருவானோ அந்த நன்மையை நீங்கள் வைக்காவிட்டாலும் கூட அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். முடியாத ஒருத்தர் சிரமப்பட்டு வைக்கணும், இல்லாட்டி பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தில் சட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சில பேர் கேட்கிறாங்க, அந்த விடுபட்ட நோன்பை எப்போ வைக்கிறது? முடியாதவங்க விட்டுருவாங்க, முடிஞ்சிச்சு. மாத்தி வைக்க வேண்டியவங்க வேற நாள்ல வைங்க மார்க்கம் சொல்லுச்சே, அவங்க எப்ப வைக்கிறது? அதுக்கு ஏதாவது கால லிமிட் இருக்குதா என்றால் எந்த வரையறையும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. 4 மாசத்துல வைங்க, 40 நாளுக்குள்ள வைங்க, 4 வருஷத்துல வைங்க, எதுவுமே சொல்லப்படல. ஆனா என்ன நம்ம விளங்கணும், எப்போ மௌத்து வரும் தெரியாது. அதனால பயந்துக்கிட்டு சீக்கிரம் வச்சிட வேண்டியதான். அடுத்த மாசமே கூட மௌத்து வந்துடலாம், யார் எப்போ மரணிப்போன்னு சொல்ல இயலாத காரணத்தினால எவ்வளவு சீக்கிரமாக அந்த நோன்பை விடுபட்ட நோன்பை வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வைத்து முடித்து விடுவது நல்லது. இல்லாட்டி மறுமையில அல்லாஹ்விடத்துல கேள்வி வந்துடும். இப்ப நோன்புல விட்டுட்டோம், 4 நோன்பு விடுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், 5வது மாசம் மௌத்தாயிட்டார். அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். 5 மாசம் கழிச்சு மௌத்தா போயிட்டார். இப்ப மறுமையில விடுபட்ட நோன்பை ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வி அவருக்கு வரும். ஏன் அல்லாஹ் டயத்தை கொடுத்தான்ல, நோன்புக்கு பிறகு 5 மாசம் உயிரோடு இருந்தார்ல, அப்ப ஏன் அவர் வைக்கல என்ற கேள்வி வரும். அதனால மரணத்திற்கு அஞ்சி எவ்வளவு விரைவாக அந்த நோன்பை நாம எடுத்து வைக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக வைத்து விடணும். அதுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ரமலான்ல ஒரு நோன்பை விட்டால் அவரு அடுத்த ரமலானுக்குள்ளாக இந்த நோன்பை எடுத்து விட்ட நோன்பை எடுத்து வச்சிடணும், இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதாக பேசிக்கொள்கிறார்கள். அப்படியே மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. ஆயிஷா நாயகி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரமலான்ல எங்களுக்கு நோன்பு விடுபட்டு போயிடும், அந்த நோன்பை எடுத்து வைக்கணும்னு நினைப்போம், இப்போ வச்சிருவோம் அப்போ வச்சிருவோம் சொல்லிட்டு நினைச்சு பார்ப்போம். ஆனா நபிகள் நாயகத்துக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க காலத்துல எங்களுடைய காலம் நேரம் ஓடிடுமா, அப்படியே வந்து 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 அடுத்த ரமலான் வந்துரும், ஷாபான் வந்துரும், ரமலானுக்கு நெருக்கமான மாசம் வந்துரும். வந்த உடனே அவசர அவசரமா நாங்க வச்சு அந்த அந்த வருஷத்துடைய நோன்பை முடிப்போம் அப்படிங்கிறாங்க. இது ஆயிஷா நாயுடைய சொந்த அனுபவம், இது மார்க்கத்துடைய சட்டம் இல்ல. நீங்க ரமலானுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சாலும் சரி, அடுத்த மாசமே வச்சாலும் சரி, எப்படியோ வெகு சீக்கிரமாக நீங்கள் வைத்து முடிக்க வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர இப்பதான் வைக்கணும் அப்பதான் வைக்கணும் இவ்வளவு நாள் இருக்கு அவ்வளவு நாள் இருக்குன்னு எந்த காலக்கெடுவும் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து விடுபட்ட நோன்பு வைக்கும் பொழுது அடுத்த ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துல ஷவ்வால்ல 6 நோன்பு வைக்கிறது இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க. ரமலானை அடுத்து வருகிற ஷவ்வால்ல யாரு 6 நாட்கள் நோன்பு இருப்பாரோ கானக சியாமித் தஹ்ரி, அவர் காலம் முழுவதும் நோன்பு இருந்தவரை போலாவார். ஒரு நோன்புக்கு ஒண்ணுக்கு 10 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப 1 மாசம் நோன்பு வச்சாரு, 10 மாசம் நோன்பு வச்ச நன்மை அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நோன்பு முடிஞ்ச பிறகு 6 நாள் நோன்பு வச்சாருன்னா 60 நாள் நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு. 6 × 10 = 60. இப்போ 60 நாள்ல 2 மாசம் ஆயிடுச்சு, வருஷம் முழுக்க கணக்கு டேலி ஆயிடுச்சு. 1 மாசம் நோன்பு 10 மாசத்துக்கு கணக்கு சரியாயிடுச்சு. இந்த 6 நாள் நோன்பு 2 மாசத்துக்கு சரியாயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துடைய நோன்பு வருடம் முழுக்க நோன்பு இருந்ததை போன்று அல்லாஹ்விடத்திலே நன்மை நமக்கு பதிவு செய்யப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷவ்வால்ல நீங்க 6 நாள் நோன்பு வைங்க, அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரேடியா தொடர்ச்சியா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், விட்டு விட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனா முஸ்லீம் இடத்துல என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்டா, பெரும்பாலான இடங்கள்ல ஷவ்வாலுடைய 6 நாள் நோன்பு என்பது தொடர்ச்சியா வைக்கணும். ரமலானுடைய பெருநாள் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து லைனா வைக்கணும், வச்சு முடிச்சிட்டு அதுக்கு பெருநாள் கொண்டாடுறவங்களா இருக்கிறாங்க. 6 நோன்பு பெருநாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு புது துணி எடுக்கிறது, அதுக்கு தனியா சாப்பாடு ஆக்குறது, அப்படியெல்லாம் செய்யறாங்க. அதுவெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது இல்லை. இன்றைக்கும் கூட பல பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் அந்த மாதிரி 6 நோன்பு பெருநாள் என்று கொண்டாடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். மார்க்கத்தில் அப்படி ஒரு பெருநாள் சொல்லி தரப்படல. மொத்தமே 2 பெருநாள், ஒன்னு நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ் பெருநாள். அதை தாண்டி 3வது ஒரு பெருநாளுக்கு மார்க்கத்தில் வேலை கிடையாது. ஒண்ணு. இப்போ விடுபட்ட நோன்பை எடுத்து வைக்கிறோம்ல, எடுத்து வைக்கிறவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, விடுபட்ட நோன்பையும் ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் 2ஐயும் சேர்த்து ஏக காலத்தில் வச்சுட்டா என்ன? ஒரே இப்ப 6 நோன்பு விட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, 6 நாள் ஷவ்வால நோன்பு வைக்கணும்,
ஷவ்வால்ல வைக்கிற 6 நாள் நோன்ப இந்த 6 நாள் நோம்போடு சேர்த்து ரெண்டையும் ஒன்னோட ஒண்ண பின்னி முடிஞ்சு போட்டு 6 நாள்ல 12 நோன்பு வச்ச கணக்க பெற்றுலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. அதுக்கு உரிய நன்மை அது தனி, இதற்குரிய நன்மை இது தனி. இது கடமையான நோன்பு, அது உபரியான நோன்பு. ஷவ்வால் மாதத்தில் வைக்க வேண்டிய நோன்பு உபரியானது, சுன்னத்தான ஒரு நோன்பு. நீங்க ரமலான்ல விட்டதை வைக்கிறது கடமையானது, கண்டிப்பா வச்சே ஆகணும்னு சொல்லப்பட்ட ஒரு நோன்பு. இப்ப இதை தனியா அதை தனியா வச்சுதான் நீங்க நன்மையை பெறணுமே தவிர ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஜெயில தான் சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரெட்டை ஆயுள் தண்டனம்மா, ரெட்டை ஆயுள் தண்டனைய ஏக காலத்தில் அனுபவிப்பான். ஒரே டயத்தில் 2 தண்டனை எப்படி அனுபவிப்பான்? ஒரு நேரத்தில் ஒரு தண்டனை தான் அனுபவிக்க முடியும். ஆனா தீர்ப்பு சொல்றங்கிற பேர்ல இவனுக்கு 2 தண்டனை அனுபவிக்க முடியாது. அதனால ரெண்டையும் சேர்த்து ஒரே நாள் அனுபவி. அப்போ ஒரு தண்டனை சொல்லிட்டு போக வேண்டியதானே? பேப்பர்ல தான் இருக்கும் 2 தண்டனை, 2 தண்டனை அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க 2 நோம்பையும் சேர்த்து ஒரே நேரத்தில் வைக்கிறதுங்கிறது அது மார்க்கத்தில் முடியாது. இந்த 6 நாளை தனியாக வைக்கணும், விடுபட்ட நோன்பை தனியாக வைத்து தான் அதற்குரிய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து நோன்பை முறிக்கிற காரியங்கள் என்ன? இதுலயே நிறைய பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. பழக்கத்தில் என்னவெல்லாம் நோம்பு முறிக்கும்னு கேட்டா ஒரு பெரிய பட்டியலையே வாசிப்பாங்க. வாந்தி எடுத்தா நோம்பு முறியும், ரத்தம் வெளிப்பட்டால் நோம்பு முறியும், தண்ணியில முங்கி குளிச்சா நோம்பு முறியும். தண்ணி அள்ளி ஊற்றி குளிச்சா பிரச்சனை இல்லையா, தண்ணியில முங்கி குளிச்சா நோம்பு முறியும். ஏன் தண்ணியில குளிக்கிறதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா, முங்கி குளிக்கும் போது காத்துக்குள்ள தண்ணி போயிரும்ல, காது வழியா வயிற்றுக்குள்ள தண்ணி போயிரும்ல, வயிற்றுக்குள்ள போய் பசி நீங்கிரும்ல, தண்ணியை குடிச்சிட்டா ஆயிரும்ல, அதனால நோம்பு நீங்கிரும், நோம்பு முறிஞ்சிரும். எக்ஸ்ட்ரீம் கற்பனை இதெல்லாம். இப்படி காது வழியா எவனா சாப்பிடுவானா? தண்ணியை காது வழியா ஊத்தி தண்ணீர் தாகத்தை பூர்த்தி செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இதுவெல்லாம் நோம்பு முறிக்கும்ன்ற பேர்ல இவங்களாக பலரும் கற்பனை செய்து சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை முறிக்கிற காரியங்கள் எதையெல்லாம் சொன்னாங்க? 3 காரியத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று உண்ணுவது, பருகுவது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது. இந்த 3 தான் நோன்பை முறிக்கிற காரியமே தவிர வேறு எந்த காரியமும் செய்தாலும் அதனால நோன்பு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நாம வாதிட முடியாது. அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அதே நேரத்தில் நோன்புடைய நன்மைகளை குறைக்கிற காரியம்னு சிலது இருக்கிறது. இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சா நோன்புடைய நன்மை குறைஞ்சு போயிடும். அது என்ன மாதிரியான காரியம்? கெட்ட பேச்சு பேசுறது. எப்போதுமே பேசக்கூடாது. நோன்புல பேசினா நோன்பையும் சேர்த்து பாதிக்காது. நோன்புல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நன்மையை கிடைக்க விடாமல் அது உங்களுக்கு குறைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் தீய பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் உண்ணாமல் பருகாமல் இருந்ததனால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தேவையில்லைன்னு சொல்லிட்டான்னா நன்மை தர மாட்டான்னு அர்த்தம். உரிய நன்மை கிடைக்காது. நமக்கு முழுசா நன்மை கிடைக்கணும்னா அல்லாஹ் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் எதை எடுத்துக்கொள்கிறானோ அதற்கு நன்மை தருவான். எது தேவையற்றது என்று உதறி தள்ளுகிறானோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உரிய நன்மைகளை நமக்கு வழங்க மாட்டான். அதனால நோன்பு வைக்கக்கூடிய காலத்துல மற்ற காலங்களில் இருந்ததை விட கூடுதலான கேர்ஃபுல்லா இருக்கும். தப்பான பேச்சு பேசிடக்கூடாது, கெட்ட செயல்களில் ஈடுபட்டுக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல விட நோன்புடைய காலத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் அதிகமா இருக்கு. ஆண்கள்டையும் பார்க்கணும், பெண்கள்டையும் பார்க்கணும். நோம்புடைய நேரத்தில் நேரமே போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? டிவி போட்டு உட்காந்து பார்க்கலாம். மற்ற நேரத்தில் பார்க்கறது அது ஒரு வகையில போய்கிட்டு இருக்கு. நோம்புடைய காலத்தில் உட்காந்து பார்த்தோம்னா மதியானம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பசியா இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏதாவது டிவி போட்டு பார்த்து நேரத்தை ஓட்டலாம். ஆண்கள் அதே மாதிரி பண்றாங்க. 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு, வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, டிவியை போட்டு பார்க்கலாம். டிவி போட்டு என்னத்தை பார்க்கறாங்க? ஏதோ அனுமதிக்கப்பட்டதை பார்த்தா சரிங்களாம். ஒரு நியூஸ் பார்க்கறாங்க, பயனுள்ள செய்திகளை பார்க்கறாங்க, சரின்னு சொல்லலாம். எதை பார்க்கறாங்க? ஆபாசங்களை பார்க்கறாங்க, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை பார்க்கறாங்க. அப்ப நாம கெட்ட செயலில் ஈடுபடுறோம்னு அர்த்தம். அதே போல நோம்புடைய காலத்தில் பகல் நேரங்கள்ல பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு வழியும். குறிப்பா லுஹருக்கு பிறகு பாத்தீங்கன்னு வச்சுக்குவோம், நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துருவாங்க. அங்கங்க வேலை செய்யக்கூடியவங்களை எல்லாம் லுஹர் தொழுதுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அசருக்கு பிறகு போவோம்
ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு வந்து படுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையை செய்யறாங்களே, செய்யக்கூடியவங்க என்ன பண்றாங்க, கூட்டா சேர்ந்து 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 உட்கார்ந்து கதை பேசுறது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அப்ப இந்த கெட்ட பேச்சுக்கள்ல ஈடுபட்டு நோன்பின் நன்மைகளை இழந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பேச்சாலோ செயலாலோ நோன்புடைய நன்மைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த நோன்புல என்ன கேட்கறாங்கன்னா, நோன்பு வச்சுட்டு ஊசி போடலாமா? இது பரவலாக வரக்கூடிய ஒரு கேள்வி. ஊசி போடுற நிலையில இருக்கிறவர் ஏன் நோன்பு வைக்கிறார்? முதல்ல நோயாளிக்கு தான் மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்குதானே, விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுட்டு போகலாம். அது சலுகை இருக்கும்போது அதை பயன்படுத்தாம நோன்பு வச்சுக்குமே, நம்ம நோயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு ஊசி போடுற அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் அதை இழுத்து நிக்கணும்னு அவசியம் இல்லை, நோம்பை முறிச்சிடலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நோம்பை வச்சிட்டோம்னா அதை முறிக்க கூடாது, வைக்காமலே இருந்தா பிரச்சனை இல்லை, நோயா இருக்குன்னு சொல்லிட்டு வைக்காமலே இருந்தா பிரச்சனை இல்லை, நான் வச்சுட்டேன், சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, இன்னொரு 1.5 மணி நேரம் தான் கிடக்குது, அப்ப மட்டும் முறிக்கவா, அப்படி அது பாவமா போயிருமே நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல இருந்தாங்க, அசருக்கு பிறகு முறிக்கிறாங்க. ரசூல் தான் வச்சதை முறிக்க கூடாதுலாம் இல்லை, சலுகை உங்களுக்கு இருந்தால் நீங்க முறிச்சுக்கலாம், பயணியாக இருந்தால் நோயாளியாக இருந்தால் நீங்க முறிச்சுக்கலாம். அந்த வகையில நோய் ஏற்பட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஊசி போட்டு அதை காப்பாற்றணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது, நோம்பை விட்டுட்டு வேற நாளைக்கு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சின்ன அளவுல அதை பயன்படுத்தினா குற்றம் கிடையாது. ஊசி போட்டுட்டாரு அதனால நோம்பு முறிஞ்சிருமான்னு கேட்டா நோம்பு முறிஞ்சிரும் சொல்ல முடியாது. நோம்பு முறியிற காரியத்தில் அதை நாம சேர்க்க இயலாது. அது அல்லாம ஊசி போடுறங்கிற பேர்ல குளுக்கோஸ் ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம், அதுவும் ஊசி மாதிரி தானே, ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாது, அது நோம்பு முறிச்சிரும். ஏன், குளுக்கோஸ் ஏத்திட்டு 10 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம், சாப்பிட்டா என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை குளுக்கோஸ் செஞ்சிடும், சாப்பிடாமலே அப்படியே திடகாத்திரமா இருக்க வச்சிரும். குளுக்கோஸ் ஏத்துறது மாதிரி உடம்புக்கு தெம்பேத்துற வேலைகள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வேலைகளை செய்யாம சின்ன அளவுல ஒருத்தர் ஒரு காய்ச்சலுக்காக வேண்டி ஊசி போட்டுக்கிட்டேன்னு சொன்னாருன்னா அது அவருடைய நோன்பை பாதிக்காது. ஆனாலும் அவர் நோன்பு வைக்க தேவையில்லை என்பதுதான் ஏற்க தகுந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. அது மாதிரி நோன்பு வச்சிருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணலாமா? அப்படி சில நேரங்கள் அப்படி கூட ஒரு தேவை வந்துடலாம். ரத்த தானம் பண்றது நோன்பை முறிக்குமானா அதுவும் முறிக்காது. நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியில எடுக்கிறோம், இது நோன்பை முறிக்கக்கூடிய பட்டியல நமக்கு சேரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா, அஃதருல் ஹாஜிமு வல் மஹஜூம், ரத்தம் குத்தி எடுக்கிறவரும் எடுக்க கொடுக்கிறவரும் 2 பேருமே நோம்பை முறிச்சிட்டாங்க, இப்படி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்துருச்சுன்னா நோம்பு முறிஞ்சிருச்சுன்னு. இந்த சட்டம் ஆரம்ப கால சட்டம், பின்னாடி இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. எனவே அதனால ரத்த தானம் செய்வதனால், ரத்தத்தை உடலில் இருந்து எடுக்கிறதுனால அதனால ஒருத்தருக்கு நோம்பு முறியும்னு சொல்ல முடியாது. தேவை ஏற்பட்டால் ரத்தத்தை நம்ம உடலில் இருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம், தானமாக கொடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி நோம்பு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் வைக்கிறதுக்கு திறக்கிறதுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமான துஆக்கள், திக்ருகள், நியத்துகள் அப்படி ஏதாவது சொல்லித் தரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா பரவலாக சொல்லப்படுகிறது. மக்கள் மத்தியில நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு நியத்து, நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு துவா அப்படின்னு ஒரு 2 விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோம்பு திறக்கிற துவாங்கிற பேர்ல சில ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம லக்க ஸும்து வ பிக ஆமன்துன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஹதீஸ் நூல்களை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பட்டியல் முழுக்கவே பலகீனமா இருக்கிறது. ஏற்கத்தகாத பலகீனமான அறிவிப்பாளர் வெளியாக வந்த செய்தியா இருக்கிறதுனால அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நோம்பு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதி சனத்தில் இல்லாஹி தஆலாங்கிற பேர்ல ஒரு நியத்தை சொல்லி கொடுத்து இந்த நியத்தை வச்சாதான் நோம்பு வைக்கிறது அப்படிங்கிறாங்க. நியத்து அப்படின்னு சொன்னாலே மனதால் எண்ணுவதுதான் அதுக்கு அர்த்தமே. நியத்துங்கிற சொல்லுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா எண்ணுவது, நினைப்பதுன்னு அர்த்தம். இது வாயால சொல்லி ஆச்சுன்னா அது பேர் சொல்லுல, வாயில சொல்லிட்டோமே, வார்த்தையின் அர்த்தம் சொல்லுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் நியத், எந்த ஒரு காரியத்துக்கு நியத் அவசியம், நியத் இல்லாம எந்த அமலும் கிடையாது. தொழுகை கிடையாது, உலு கிடையாது, ஹஜ் கிடையாது, ஜகாத் கிடையாது, எதுவா இருந்தாலும் நியத் தேவை. நியத்னா என்ன, மனசுல நினைக்கிற நினைப்புக்கு பேர் நியத். நான் அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்யறேன், இறைவனுக்காக நான் லோர் தொழுவுறேன், 4 ரக்காத்து தொழ போறேன் அப்படி மனசுல நினைக்கிறேன் இல்லையா, அந்த நினைப்புக்கு பேர் தான் நியத்தை தவிர அதை நவைத்து சௌமகதின்கிற பேர்ல சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. நபிகள் நாயகம் ஒரு கட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு நியத்தை யாருக்கும் சொல்லி கொடுத்து கற்று தரவும் இல்லை. இன்னும் சொல்றதா இருந்தா அதுல என்ன கூத்தலா நடக்கும் தெரியுமா, அதை நியத்து வைக்கிறங்கிற பேர்ல சாரு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க,
இப்ப 5 மணிக்கு சகருடைய நேரம் முடிவடையுதுன்னு வச்சுக்குவோம், சுபுடைய நேரம் வருது, சகர் நேரம் முடியுதுன்னா இவர் 4:45 நீயத்தை சொல்லிவிட்டாரு, நவைத்து சௌமகத்தின் சொல்லிவிட்டாருன்னா 4:50 தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்? நீயத்து வச்சாச்சு, நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவெல்லாம் ஓவரான நடவடிக்கை. நீயத்துங்கிறதே இந்த மாதிரியான ஒரு நீயத்தே கிடையாது என்று சொல்லும் பொழுது நான் நீயத்தை வச்சுவிட்டேன் அதனால நோன்பு ஆரம்பம் ஆயிடுச்சு என்று சொல்லுவதெல்லாம் ஒரு கேலி கூத்தான காரியம். அது அப்படியான ஒரு செயல்முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. இன்னும் சொன்னா அதை சொல்லுவாங்க. உதாரணமா இரவு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்களை தராவி தொழுகைன்னு நடத்துவாங்கல்ல, அந்த இரவு தொழுகைக்கு பிறகு சொல்லி கொடுப்பாங்க. அஜர்த்துமாறு சொல்லி கொடுத்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பல ஊர்கள் பள்ளிவாசல்கள் அது மாதிரி நடக்கும். இந்த நியத்தை சொல்லி கொடுப்பாங்க. சில ஊர்களில் சுபுக்கு பிறகு கூட சொல்லி கொடுப்பாங்க. அதுல எப்படி வரும்? அந்த வார்த்தை எப்படி வரும்? நவைத்து சௌமகதின், நவைத்து நான் நியத்து செய்கிறேன், சௌமகதின் நாளைக்கு நோன்பு இருப்பதற்கு நியத்து செய்கிறேன். இப்ப இஸ்லாமிய மரபுல நாளைக்குன்னா என்ன? எது நாளை? இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிற இரவு இருக்குல்ல, இது அடுத்து வரக்கூடிய பகலுக்குரிய இரவு. நீங்க நாளைக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உள்ள இரவை தான் குறிக்கும், நாளைக்கு உள்ள பகலை குறிக்காது. மறுநாள் பெருநாள் வருதுன்னு வச்சுக்குவோம், முதல் நாள் நைட்டு சொல்லி கொடுப்பாரு. எப்படி சொல்வாரு? நவைத்து சௌமகதின் நாளை நோன்பு இருக்க நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நாளைக்கு பெருநாள் கொண்டாடுவார், மறுநாள் பெருநாள் கொண்டாடுவாரு. சொல்லி கொடுக்குற அஜரத்து நாளைக்கு நோம்பு நோக்க அப்படிம்பாரு. அப்ப நாளைக்கு பெருநாளையா வச்சிருக்கிறீங்க. அது கூட நம்ம சொல்லி கொடுக்கிற வார்த்தையில இப்படி ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி கொடுக்கிறோமே, அந்த புரிதல் கூட இல்லாம நியத்துங்கிற பேர்ல ஒண்ணு சொல்லி கொடுக்கறாங்க. அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. நாம ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில், நோன்பு திறக்கிற நேரத்தில் ரஹபல் லமவு வபத்தல்லத்தில் உருகு வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு துவாவை நோன்பு திறந்த உடனே சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோம். அதுவும் ஏற்க தகுந்த செய்தி அல்ல, பலகீனமான ஒரு செய்தி. அதுல ஒரு கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதுல உள்ள தவறு நமக்கு தெரிந்த காரணத்தினால அதுவும் ஏற்க தகுந்தது அல்ல என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பே அதை சொல்ல வேண்டாம் என்று மக்களுக்கு நாம அறிவுறுத்தி இருக்கிறோம். அதே போல நோன்பு வைக்கிற நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சகருடைய நேரம் என்ன, இஃப்தாருடைய நேரம் என்ன, இதுலயும் பல பேர் தவறு செய்யறாங்க. சகருடைய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நேரத்தை தெளிவா சொல்றான். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் காலை அதிகாலை ஃபஜ்ர் எனும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறில் இருந்து தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். சுபுகு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? சுபுகு ஸ்டார்ட் ஆகுறதா சகர் முடிகிற நேரம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? சகர் முடிவுன்னு ஒரு அட்டை அடிச்சு கொடுக்குறாங்க. சுபுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி டயத்தை போட்டு வச்சிருக்காங்க. 5 மணிக்கு சுபுகுனா 4:40 4:45 4:50 சகர் முடிந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சுபு வரைக்கும் உனக்கு டைம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த டயத்தை முந்தி போடுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? கேட்டா பேணுதல்ங்கிறாங்க. இந்த மாதிரி பேணுதல் அல்லாஹ் ஒண்ணு சொன்ன பிறகு அதுல நிக்கிறதுக்கு பேர் தான் பேணுதல். அதை மாத்துறதுக்கு பேர் பேணுதல் கிடையாது. அதுக்கு எதிராக செய்யறதுக்கு பேர் பேணுதல் கிடையாது. இப்படி சில பேர் செய்யறாங்க. இது ஏற்க தகுந்தது கிடையாது. அதே மாதிரி நோன்பு திறப்பாங்களே, நோன்பு திறக்கிறது அதே மாதிரி தான். நோன்பு எப்படி திறக்கணும்? மக்ரிப் வரைக்கும் இரவு வரைக்கும் நீங்கள் நோன்பை முழுமைப்படுத்துங்கள். இப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைல், பிறகு இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள். இரவுனா என்ன? சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இரவு, அதாவது மக்ரிப் பாங்க சொல்றோம்ல, அந்த நேரம் தான் இரவு ஆரம்பமாகிறதுன்னு அர்த்தம். அப்ப மக்ரிப் வரைக்கும் நீங்க நோன்பு வைங்க, நோன்பை முழுமைப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க? மக்ரிபுக்கு பிறகு கூட நோன்பை நீட்டிக்கிட்டு போறாங்க. மக்ரிபுக்கு பிறகு சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரிய மறைவுன்னு போட்டு மக்ரிப் நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்தை கழிச்சு அதுக்கு பிறகு நோம்புக்கு நியத்து சொல்லி கொடுத்து துவா சொல்லி கொடுத்து எல்லாம் நோம்பு துறைங்க, நோம்பு துறைக்க நேரம் வந்துருச்சு. ஏங்க இரவு வந்த பிறகு தள்ளி போடுறீங்கன்னு கேட்டா பேணுதல்ங்கிறாங்க. என்ன இதுல என்ன பேணுதல் இருக்கிறது? சூரியன் மறைஞ்சிருச்சு, இல்ல மறையாம இருந்தா அது எப்படி மறையாம இருக்கும்? ஆனா போற வழியில ஹோட்டலா இருக்கு, நின்று டீ குடிச்சிட்டு போய் ஒருவேளை லேட் ஆயிருக்கும்னு சொல்றதுக்கு அது பேசாம சுத்திக்கிட்டே இருக்கிறது, கையில தெளிவா இருக்கிறது, விஞ்ஞான கணிப்பு துல்லியமா நமக்கு காட்டுது. எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட்ல நம்ம ஊர்ல சூரியன் மறையுதுன்னு தெரியுது. பிறகு என்ன பேணுதல் வேண்டி இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸாலு நாசு பி கைரின் அஜ்ஜலுல் ஃபித்ர, மக்கள் நன்மையிலேயே நீடித்திருக்கிறார்கள். எப்ப தெரியுமா? அவர்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம்.
நோன்பு திறக்கிற நேரம் வந்தவொடனே டக்குன்னு நோன்பு திறந்துட்டாங்களா, அப்ப அவங்க நன்மையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு தான் பிடிக்கும். இவன் பாரு எதுக்கு பட்டினி கிடந்தான் பாரு, அவன்கிட்ட உடம்புல தெம்பு இருக்குன்னு பட்டினி கிடந்தானா, அல்லது நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்பதற்காக பட்டினி கிடந்தானா, நான் சொன்னேன்றதுக்காக பட்டினி கிடந்தான். அதனால தான் எப்பண்டா நோன்பு திறக்கிற நேரம் வரும்னு பார்த்திருந்து அந்த நேரத்தில் நோன்பு திறந்து விட்டானே அப்படின்னு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இப்ப நம்ம அதுக்கு நேர் எதிர்மறையா பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்திற்கு முரணானது, நபிகளார் காட்டிய வழிக்கு எதிரானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த சகருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டாலும், சகர் வைக்கிறோம்ல, அதுவும் எத்தனை மணிக்கு வைக்கிறாங்க? இப்ப 5 மணிக்கு நான் 4:30 வருதுன்னு வச்சுக்குவோம், 4:30 சுபுகு வருது, 3:00 சகர் வைக்கிறவங்க இருக்கிறாங்க, 3 மணிக்கு சகர் வச்சுட்டு படுத்துறவங்க இருக்கிறாங்க, காலையில தூக்கம் கட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டு ஒரேடியா தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சகருடைய நேரம் என்பது சுபுவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு சகருக்காக பாங்கு சொல்ல சொல்வார்கள். அந்த பாங்கிற்கும் சுபுகு நேர தொழுகைக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளியை பற்றி, சுபுகு நேரத்திற்கும் இடையிலே உண்டான இடைவெளியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு 50 வசனங்கள் ஓதுகிற அளவிற்கு நேரம் இருக்கும். அவ்வளவு ஷார்ட் பீரியடு, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் இவ்வளவுக்கு இடையில தான் சகருடைய உணவை நாங்கள் சாப்பிடுவோம், சகர் நேரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். பல மணி நேரத்திற்கு முன்னாடியே சாப்பிட்டு விட்டு தூங்குவது என்பது அதுவும் மார்க்கத்தில் ஏற்புடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் சகரை அடைகிறார், 4 மணிக்கு எந்திருக்கிறாரு, குளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். இப்ப இவரு சகருடைய உணவை எப்படி சாப்பிடுவது? குளித்து விட்டு சாப்பிட வேண்டுமா, குளிக்காமலே சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குதா? இது தொடர்ச்சியா இந்த கேள்வி வரும். குளிப்புக்கும் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. குளிப்பு என்பது எதற்கு? தொழுகைக்கு தான் குளிப்பு. தொழ போற நேரத்தில் குளிச்சுட்டு தொழுகணும், சாப்பிடுற நேரத்தில் குளிச்சுட்டு சாப்பிடணும் சட்டம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நிலையில அந்த மாதிரி ஒது செய்து விட்டு தங்களுடைய வேலைகளை செய்வார்கள், தூங்குவதாக இருந்தால் தூங்குவார்கள், இப்படி எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒது செஞ்சுட்டு இருந்தா போதுமானது. தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டால் அப்பம் குளித்து விட்டு தொழுகைக்கு செல்லணும். அதைத்தான் கவனிக்கணுமே தவிர உண்ணுகிற சகர் சாப்பாட்டுக்கு ஒரு குளிப்பு அவசியமானு கேட்டா அதுக்கு குளிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரமலானை 3 பத்தாக பிரித்து பேசப்படுவது வழக்கம். கடைசி 10 சம்பந்தமா ஹதீஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய சிறப்பு அதிகமாகவே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. நாம கூட கடைசி 10 நாட்களை இபாதத்துகள்ல அதிகமா கவனம் செலுத்தணும்னு சொல்லிவிட்டு நிறைய வழிபாடுகளை எல்லாம் செய்வது வழக்கம். இதுல ஒவ்வொரு 10 நாட்களுக்கு என்று தனித்தனியான துஆக்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுவும் அடிச்சு கொடுப்பாங்க. நோன்பு கால அட்டவணைன்னு அட்டை கொடுப்பாங்களே, அந்த அட்டையில முதல் 10 ஓத வேண்டியது, 2ஆம் 10 ஓத வேண்டியது, 3ஆம் 10 ஓத வேண்டியது அப்படியெல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. 3வது 10க்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள்ல அதிகமா ஓதுவாங்க, ஓதுமாறு மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்ற ஹதீஸ் இருக்கிறது. ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் என்று தனித்தனியான துஆக்கள் எதுவும் நமக்கு சொல்லித் தரப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒருத்தர் சகரு சாப்பிடல, சகரு வைக்காம நோன்பு வைக்கலாமா? சகரு சாப்பிடாம நோன்பு வைக்க முடியுமா, பிடிக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருது. சஹர பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹருடைய உணவை பத்தி தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹர் சாப்பிடுங்க, அதுல அல்லாஹ்வுடைய அருள் வளம் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பரக்கத்தை நம்ம அனுபவிக்கவும் செய்யணும். காலையில சாப்பிடுறோம், மாலை வரைக்கும் நமக்கு அது போதுமானதா இருக்கிறது. நோன்பு அல்லாத காலத்துல பாருங்க, காலையில 10 மணிக்கு சாப்பிட்டுருப்போம், மதியம் 2 மணிக்கு கமகமன்னு வயிறு பசிக்கு, கை காலெல்லாம் பதற ஆரம்பிச்சிருது. பல பேருக்கு என்ன என்னத்தையாவது அள்ளி போடணும், கையில ரெடிமேடா வச்சிருக்கிறாங்க 2 வாழைப்பழம் 2 பிஸ்கட் பாக்கெட்டு, எதுக்குங்க பையில தூக்கிட்டே இருக்கிறியே, நம்ம கொஞ்சம் பசி வந்தா தாங்காது. எப்போ காலையில 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டவரு மதியம் 2 மணி 3 மணி வரைக்கும் தாங்க மாட்டேங்குது. நோம்புடைய காலத்துல அதிகாலை 4 மணிக்கு சாப்பிட்டு இருக்கிறார், சாயங்காலம் 4 மணி ஆகுது தாக்கு பிடிச்சு நிக்கிறார், சாதாரணமா வேலை செய்யறார். ஒரு 5 மணி வாக்குல லேசா டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி அப்படியே வண்டி ரெகுலரா ஓடுகிறது. அப்ப நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தாத்பரியம் விளங்குகிறது. ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹரிலே அருள் வளம் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த அருள் வளத்தை நம்மால் உணர முடிகிறது.
அதே மாதிரி இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஸ்லு மா பைன சியாமினா ஒ சியாமி அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் வைக்கிற நோன்பிற்கும் நம்முடைய நோன்பிற்கும் இடையிலே உண்டான வித்தியாசம் என்பது அக்லத்து சுகூரி, சஹரு சாப்பிடுவதுதான். அவன் சஹரு சாப்பிட மாட்டார்கள், நீங்க சஹரு சாப்பிடுங்க அப்படின்றதுதான் ரெண்டு பேருடைய நோன்புக்கும் இடையில உண்டான வேறுபாடுகள் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப சஹரு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நேரத்தை குறித்து வைத்து அலாரம் வைத்து எழுந்து சாப்பிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒருத்தர் தவறுதலாக சஹர் ஒருத்தருக்கு மிஸ் ஆயிடுச்சு, தூங்கிட்டாரு. சஹர் நேரம் முடிஞ்ச பிறகு சுபுகு பாங்கு சொல்லும் போதுதான் எந்திக்கிறாரு. அதனால இவர் நோன்பு கூடாம போயிருமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நோம்புங்கிறது எப்ப ஆரம்பிக்குது? சுபுகுல இருந்தா நோம்பே ஆரம்பிக்குது. சுபுகுல ஆரம்பிச்சு மகரிபில முடியுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம பேணுதலாக இருப்பதற்கு பேர் தான் நோம்புனே சொல்றோம். அதனால ஒருவர் சஹரை செய்யாமல் விட்டதனால் அவர் நோன்பாளி இல்லை என்றோ, நோன்பை அவருடைய நோன்பு ஏற்கப்படாது என்றோ சொல்ல முடியாது. சஹர் சாப்பிடுவது அவசியமானது, அதை மட்டும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த சஹர்ல சாப்பிடுறோம், அது ஒரு பக்கம். நோன்பு வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு பத்தியெல்லாம், நோன்பு வைக்கணும்ன்ற நீயத்து, ஏன்னா எல்லாத்துக்குமே நீயத்து அவசியம் நம்ம பார்த்தோம். இன்னமல்ல அமலும் நீயத், எல்லா அமல்களுமே எண்ணங்களின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படுகிறது சொன்னாங்க. இப்ப நான் நோன்பு வைக்கணும்னு நீயத்து வைக்கிறேன், இந்த எண்ணம் எப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூழலா சொல்றாங்க, மல்லம் யுபையித்தி சியாம கபிலல் ஃபஜ்ரி, யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு வைக்கிற எண்ணத்தை மேற்கொள்ளவில்லையோ பலா சியாமலஹு, அவருக்கு நோன்பு என்பது இல்லை. முதல்ல தீர்மானிச்சிடணும், இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், சுபுவுக்கு முந்தி நோன்பு வைக்கிற முடிவோடு தான் சுபுவை நாம அடையணும். சுபுவுக்கு முன்னாடி அந்த எண்ணத்துல இருக்கணும். காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. 10 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடாமலே இருந்தாலும் கூட 10 மணிக்கு நான் நோன்பு வைக்கிறேன்னு முடிவுக்கு வரக்கூடாது. உபரியான நோன்புக்கு வேணாலும் இந்த முடிவுக்கு வரலாம். நஃபிலான ஒரு நோன்பு இருக்கிறது, நோன்பு வைக்கணும்னு மார்க்கத்தில் கடமை இல்லாத நோன்பு இருக்கும் பாத்தீங்களா. திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு நோன்பு வைக்கலாம்னு நினைக்கிறீ, எப்ப நினைக்கிறீ? காலையில 10 மணிக்கு நினைக்கிறீ. 10 மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடல, நீங்க ஒன்னும் குடிக்கல, நீங்க நோன்பை முறிக்கிற எந்த காரியத்தையும் செய்யல. 10 மணிக்கு தோணுது சும்மா இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நோன்பு வச்சிருவோமே, வச்சிருங்க, தப்பு இல்ல, மார்க்கெட்ல குற்றம் ஆகாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, சுபுவெல்லாம் தொழுது முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்னும் இல்லையேங்கிறாங்க. அப்படியா? ஒண்ணுமே இல்லாம பட்னி கிடக்கிறதுக்கு பதிலா நான் நோம்பாவே இருந்துட்டு போயிடுறேனே, நான் நோன்பு வச்சுக்கிறேன்ட்டாங்க. எப்போ வைக்கிறாங்க? சுபுவுக்கு பிறகு வந்துதான் இதை சொல்றாங்க. இது எப்போ, எந்த நோன்பு இது? இது சாதாரண கடமை அல்லாத உபரியான நோன்புகளுக்கு இது பொருந்தும். கடமையான ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரை ஃபஜ்ருக்கு முன்னாடியே நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நியத்திற்குள்ளே நாம வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த நோன்பு ஏற்கப்படாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறந்தவர்களுக்காக நோன்பு வைக்கலாமா? இப்படி ஒரு கேள்வி வரும். முன்னோர்கள் இறந்துட்டாங்க, தாய் தகப்பன் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு முன்மாதிரி இருக்கிறது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், மாத்தத்து உம்மி, என்னுடைய தாயார் மரணிச்சிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க, வலைஹா சௌமு ஷஹரின், அவங்க மேல 1 மாத நோன்பு வைக்க வேண்டிய நிலையிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். 1 மாசம் நோன்பு வைக்க வேண்டியது இருந்துச்சு, நோன்பு வைக்காம மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவர்களுடைய சார்பில் அதை நான் நிறைவேற்றலாமா, அதை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் அடைக்கப்படுவதற்கு தகுதியானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ தாயோ தந்தையோ நோன்பு கடமையான நிலையில் நோன்பு வைக்காம அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்கு பகரமாக அவருடைய பிள்ளைகள் அந்த நோன்பை வைக்கலாம் என்ற சட்டத்தை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இப்ப நீங்க சமூகத்தில் நீங்க பாருங்க, ஒருத்தர் விட்டுட்டு போன சொத்துக்கு வாரிசுகள் அடிச்சுக்கிறாங்க, அதை யாரு பங்கு வைக்கிறது, எவ்வளவு எடுக்கிறது, உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, இந்த மாதிரி விஷயங்களை யாரும் கவனம் செலுத்துற மாதிரி தெரியல. அம்மா நோம்பை விட்டுட்டு போயிருந்தாங்களா, அம்மாவுக்கு வேற மார்க்க ரீதியா என்ன செய்யலாம், மார்க்க ரீதியா பெற்றோர்களுக்கு தர்மம் செய்யலாம் இருக்கு, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க மேல ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் சென்றிருந்தால்
அதை பிள்ளைகள் நிறைவேற்றலாம்னு இருக்கு, அதை செய்ய மாட்டாங்க. அவங்க ஏதாவது நேர்ச்சை பண்ணி இருந்து நேர்ச்சையை நிறைவேற்றாமல் போயிருந்தா அதை நிறைவேற்றலாம்னு மார்க்கத்தில் இருக்கு, அதை செய்ய மாட்டாங்க. எதுவெல்லாம் மார்க்கத்தில் நாளை மறுமையில் அவர்கள் மீது கேள்வியாக வருமோ அந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் பெற்றோர்கள் விட்டு சென்ற பணத்தை பங்கு போடுவதில் குறியா இருக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு கத்தம் ஓதுறது, பாத்தியா ஓதுறது, இந்த வேலையை செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நோன்பு வைக்க வேண்டிய கடமை இருந்து அதை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் நாம அந்த நோன்பை எடுத்து வைத்தால், அவர்களே வைத்தால் என்ன கூலியை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த கூலியை அவர்களுக்கு கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நோன்பு வச்சுக்கிட்டு சில பேர் விதண்டாவாதம் பேசுற சில பேர் சொல்றாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு புகை பிடிக்கலாமா, சிகரெட் குடிக்கலாமா, ஏன்னா சாப்பிடல குடிக்கல ஒன்னும் உள்ள போகல, சாப்பாடுங்கிற அளவுக்கு உணவு பொருள் உள்ள போகல, தண்ணின்னு சொல்ற அளவுக்கு அது மாதிரி உள்ள இல்லை. ஒரு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சாரு, உப்புன்னு இழுத்தாரு, அந்த புகையை கூட வெளியே விட்டுட்டாரு, அதையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கல. அப்படின்னா இவர் நோம்பு முடியலதானே அப்படிங்கிறாங்க. நோன்பு இல்லாத காலத்திலேயே செய்யக்கூடாத காரியம்னு மார்க்கம் தடுக்கு. நோம்புடைய காலத்தில் செய்யறதுக்கு அனுமதியா? இதுவெல்லாம் ஒரு விதண்டாவாதத்தில் கேட்கிறது. அல்லாஹ் பொதுவாகவே சொல்றான், உங்களை நீங்கள் அழிவின்பால் தள்ளிவிடாதீர்கள், உங்களுக்கு நீங்களே நாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் கைகளை அழிவிலே போட்டு விடாதீர்கள். பொதுவாகவே செய்யக்கூடாது, எந்த காலத்திலும் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நோம்புடைய காலத்தில் செய்யலாமா என்று கேட்பது எல்லாம் விதண்டாவாதத்துடைய ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்டது என்று ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டால், தடை செய்யப்பட்ட நாட்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். என்ன நாட்கள்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது? 2 பெருநாளுடைய தினங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாள் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹஜ் பெருநாள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வருகிற 3 நாட்களும் ஐயாமு தஷ்ரீக்கும்பாங்க, ஹஜ் பெருநாளுக்கு இணையான நாட்கள் 11, 12, 13 ஆகிய நாட்களும் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அதுல பெருமாள் யாரும் வைக்கிறது இல்லை, பெருநாள் தினத்துல யாரும் நோன்பு வைக்கிறது இல்லை. அது அல்லாம இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சாம யௌமல்லதி யசுக்கு ஃபீஹி நாஸ் யசுக்குன் நாஸ் ஃபகத் அஸா அபுல் காசிமி. யாரு ஷக்குடைய நாளில் மக்கள் இன்றைக்கு நோன்பா இல்லையா என்று சந்தேகத்தோடு இருப்பார்களே, அப்படிப்பட்ட நாளில் நோன்பு இருக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு, அதாவது இந்த நபிகளா இந்த ரசூலுக்கு மாறு செய்து விட்டார். இது பரவலா நடக்கு. என்ன நடக்கு? பெரிய பார்க்க வேண்டியது, பிற பார்த்தமா இருந்துச்சா தெரிஞ்சுதா தெரியலையா டவுட்டான நாள்ல அதை பத்தி எல்லாம் இவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஒரு நோம்பு மிஸ் ஆயிருமே வச்சிருவோமே, நன்மை தானே, இது நன்மை கிடையாது. அசா அபுல் காசிம், நபிகளாருக்கு அவர் மாறு செய்து விட்டார் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு இன்னும் நமக்கு எழுகிற சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த நோன்பை பரிபூரணமாக நோற்று நோன்பின் நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.